கருணாநிதி செத்தாலும் கருணாநிதி தனம் சாகவில்லை. புரியுதுங்களா? அந்த கருணாநிதியோட ஐடியாலஜி இன்ன வரையும் சாகவே இல்லை. கருணாநிதியோட சிசியன் அப்படிங்கிறத ஐயா வைகோ வந்து நிரூபிச்சிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்தை சொல்லி ஐயா வைகோவை திமுக விட்டு வெளியேற்றினாங்க? ஸ்டாலின் துரோகம் செய்கிறார், ஸ்டாலினுக்கு வந்து என்னை கொல்ல பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவதற்காக வைகோ. அவ்வளவுதான். அதாவது ஐயா கலைஞர் கருணாநிதி என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய அரசியல் வாரிசாக திமுக அடுத்த தலைவரா ஸ்டாலின் வரணும். அதுக்கு இடையூறா யார் இருக்கா? வைகோ இருக்காரு. ஏன் மக்கள் பூராமே அந்த தொண்டர்கள் பூராமே வைகோனுடைய பேச்சை விரும்பினாங்க. வைகோனுடைய அடுத்த தலைமையாக வைகோ வரணும், அதாவது திமுக அடுத்த தலைமையா வைகோ வரணும் அப்படின்னு எல்லா பேருமே எதிர்பார்த்தாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. வைகோ பின்னாடி பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் திமுகவே என்ன சொல்றது, முற்றுமாக திமுக முழுவதுமாக வைகோ பின்னாடி போயிருச்சு அப்படின்ற அளவுக்கு வைகோ வந்து ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினார். அதற்கான காரணம் என்னன்னா, கலைஞர் வந்து தன்னை கொல்ல பார்க்கிறான்னு சொல்லி ஒரு அபாண்ட பழியை சுமத்தி வெளியேற்றினார். அதுவே அப்படியே திரும்ப எடுத்து பாருங்க, ஒரு 30 ஆண்டுகள் தள்ளி, ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல தள்ளி இப்ப மீண்டும் அதே தான் வைகோ அவர்கள் பேசுறாரு. அப்படின்னு என்னன்னா, கருணாநிதி செத்தாலும் கருணாநிதியோட புத்தி சாகவே சாகாது, அது ஒவ்வொரு இடத்துல கடத்தப்படுது இந்த அரசியலில்.